எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்த CMF Phone 1 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF நம்ம எல்லாருக்குமே தெரியும், நத்திங்கோட சப் பிராண்ட் தான் வந்து CMF. இந்த CMF ஃபோனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 16,000க்கும், அதே ஹை வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 18,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் கட்டி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். பேஸ் வேரியண்ட்லையும் ஹை வேரியண்ட்லையும் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிற மட்டும் தான். நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் ஆகுது பேக்கில் இருக்கிற அந்த கிஃப்ட் தான். அந்த மாதிரியான கிஃப்ட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொட்டேட்டிங் க்ரோனும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூஸ் எதுக்குன்னா, இது 4 ஸ்க்ரூஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணி நீங்க பேக் பேனல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், அந்த ஃபோன் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கவர் பண்ணியிருப்போம். நம்ம சொன்ன மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 16,000 இருந்து அந்த 18,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து டெய்லி ஒர்த்தா இருக்குமா இல்ல ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபோன் ஆட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். மறக்காம கிளிக் பட்டன் அவர்கிட்ட பிரஸ் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம போகிற வீடியோ இந்த ரெகுலர் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ அட்வான்டேஜ் பற்றி தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த CMF Phone 1ல பேக் வந்து டூவல் கேப் செட்டப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஸ்க்ரூவும் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி பேக் பேன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். கீழே வந்து ரொட்டேட்டிங் க்ரோன் கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேட்டிங் க்ரோன் எதுக்குன்னா, இந்த CMFோட ஸ்டாண்ட், அப்புறம் வந்து லேண்ட்யார்ட், அப்புறம் வந்து இதோட கார்டு ஹோல்டர்லாம் வந்து நீங்கள் இது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த 3 ஆக்சசரிஸும் வந்து நீங்கள் 799 வந்து நீங்கள் இந்த 3மே 799 கிடையாது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 799 கொடுத்து நீங்கள் பை பண்ண வேண்டியதாக இருக்கும். 799 ஸ்டாண்ட் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து 999 வந்து இதோ ஸ்டாண்ட் வரும், அட்டாச்மெண்ட் ஸ்டாண்ட் வரும். அதை வாங்கி வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் யாரும் வந்திருக்கும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 4 கலர் வேரியண்ட்ல வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எது வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். கலர் வைஸாக வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணலாம் சொல்லலாம். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்குது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான டிஸ்பிளேவா இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபோனோட டிஸ்பிளே டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz கொடுத்துருக்காங்க. 2000 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக் பிரைட்னஸ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். வந்து அவுட்டோரில் போகிறீங்க, இல்லை வந்து அவுட்டோரில் வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் கிளியராகவே விசிபிள் ஆகும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கூட சென்ட்ரல் பஞ்ச் டைப் தான் கொடுத்துருக்காங்க. 10% சப்போர்ட் ஆகும். 396p வரைக்கும் இதோட பிக்சல் டெஸ்ட் இந்த ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே வந்து இந்த ஃபோன்ல வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். சோ எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் நினைக்கிறப்போ இந்த ஃபோனோட மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இப்போ மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 1.8 வச்சு கொடுத்துருக்காங்க. இது 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் 30 frames/s. இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு ஓவராலா வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து 60 மெகாபிக்சல் வந்து கம்மி தான். ஆனால் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 15 ல இருந்து 18 ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாவே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி 5 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன் மூலமா. நத்திங் ஃபோன் 2A அப்புறம் இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த ஃபோன் வாங்க நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ப்ளூடூத்ல 5.3 வெர்ஷன் ஆகட்டும், 6 வெர்ஷன் ஆகட்டும், IP2 ரேட்டிங் பெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைமா வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு TSMCயோட ஒரு 4 nm ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.5 GHz கொடுத்துருக்காங்க. அதே ஒரு விஷயம் என்னன்னா, இது அனோட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 6.5 lakhs மேலே வந்து அனோட் ஸ்கோர் வந்து காட்டியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். 15,000 to 20,000 இருக்கிற ஃபோன்ஸ்லாம் விட இந்த ஃபோன் தான் வந்து ஹையஸ்ட் அனோட் ஸ்கோர் வாங்கின ஃபோன்னே சொல்லலாம். இந்த 6.75 lakhs அனோட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான அனோட் ஸ்கோர்னே சொல்லலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Android 14 வந்து லான்ச் ஆயிருக்கு. Android 14 லான்ச் ஆனாலும் கூட நீங்கள் 2 இயர்ஸ்க்கான மேஜர் OS அப்டேட்டும் அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. இது DDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு ரீசனபிளான ஸ்டோரேஜ் வெர்ஷனும் ரேமும் தான் நான் சொல்லுவேன். கேம் ஆட சொல்ல இல்லை மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாகவே ஃபார்ம் ஆகணும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மெயினான ரீசன் இதுக்காகலாம் இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ மெயினான ரீசன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃபோன் வந்து வாங்கக்கூடாது, இதில் வந்து என்னென்ன தான் கொடுக்கல குத்துனா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே வைஸ் தான் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பெஸ்லைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வர மோட்டோட G85 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்லைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. வேறு ஃபோனில் ஆகட்டும் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு
மொக்கையான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எதுக்காக இந்த ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பிரைமரி கேமரா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓஎஸ் வந்து கொடுக்கல, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஃபோன் வந்து கிடையாது. நீங்கள் சேர்க்கலாம் வீடியோகிராஃபி இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓஎஸ் கொடுத்துருந்தாக்கா இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த ஃபோன் வந்து கொடுக்கல. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் வந்து பை பண்ணிக்கணும் 1300 கொடுத்து CMF சார்ஜர். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கூட கொடுக்கல, ஜஸ்ட் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோன் எல்லாமே வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, இவங்க வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து NFSயும் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கும் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மேட்ச் அண்ட் டிசைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான் வந்து கை வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத விஷயமா இருக்கும். என்ன இது மொத்தமே வந்து பிளாஸ்டிக் பாடி, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ண சொல்ல, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண சொல்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து எதனா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இந்த பிளாஸ்டிக் பாடி வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பேக் பேனில் வந்து ரிமூவ் பண்ண சொல்ல ஆகட்டும், பேக் பேனில் வந்து நீங்கள் டச் பண்ண சொல்ல ஆகட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப கிராஷஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேக் பேன். ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப பேக் பேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி CMF ஃபோன் ஒன்னோட ஆக்சிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு 100 ரூபா பொருள் கூட 700 800 ரூபான்றாங்க. இந்த 100 ரூபா ஸ்டாண்ட் இருக்கலாம், சின்ன ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து 100 ரூபீஸ் தான் வரும். இந்த லேண்ட்யார்டு கூட வந்து 800 வரைக்கும் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் வாட்டர்லாம் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஆக்சிஸ் நான் சொல்லுவேன். இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, இது ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, இது பேக் பேனல் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா பெஸ்ட்டான ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் கூட அதுதான். ஒரு 100 ரூபா ப்ராடக்ட்லாம் வந்து 800 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறது ரொம்பவே டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். கொஞ்சம் பார்த்து கோட் பண்ணியிருக்கலாம். இதனால தான் வந்து இந்த ஃபோன் வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படலை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்து ரொம்ப அட்ராக்டாக இருக்குது, கொஞ்சம் டிசைன் விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் கோட் பண்ண ப்ரைஸ் ஆகட்டும், இது உள்ளே இருக்கிற சில விஷயங்கள் ஓஎஸும் கொடுக்கல, சார்ஜரும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோன் NFSயும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஸ்கிப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வேறு எதனா பை பண்ணலாம். அந்த பதிலாக நீங்கள் வரப்போகிற மோட்டோ G85 நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வரப்போதில் மோட்டோட G85 வாங்கிக்கலாம், பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸசைஸ் மேலே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து பேக் மேலே வாங்க போகிறதில்ல. நான் வந்து கேமிங் காரன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா வைஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் போதும், எனக்கு சார்ஜர் கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வாங்கிக்கலாம், பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதாக படும். நீங்கள் வேறு எதனா ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். i9 வாங்கிக்கலாம், அது மாதிரி OnePlus C4 லைட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகிற மோட்டோட G85 ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், அதை ட்ரை பண்ணலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லாட்ட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து ஸ்கிப் பண்ணுறது நான் நல்லதுன்னு சொல்லுவேன். மறக்காம கிளிக் பட்டன் அவரோட ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போகிற வழி ஆகட்டும், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் உங்களுக்கு வந்து சேரும்.